வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா ஜேஇ மெயின்ஸ் ஜான்சன்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதினாங்களோ அவங்களுக்கு என்டிஏ வந்து ஒரு அஃபிஷியல் அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏ வந்து அஃபிஷியல் அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஜான் செஷன்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதினாங்களோ அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்தாச்சு. அதுக்கடுத்து ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீம் வந்தாச்சு. அவங்க வந்து பர்டிகுலராக அவங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது, அதாவது ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் கீயும் சேலஞ்ச் பண்ணுறதுக்குண்டான விண்டோஸும் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கடுத்து இப்போ என்ன அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கீ கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் கீயை நீங்கள் செக் பண்ணி உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டையும் வச்சு இந்த ஃபைனல் ஆன்சர் கீயும் செக் பண்ணி உங்களுக்கு மார்க்ஸ் வேரி ஆகுதா இல்லை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம். அது என்ன அப்படின்னா எஸ்பெஷலி நீங்கள் பர்டிகுலராக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம வந்து வாட்ஸ்அப் லிங்க் வச்சுருக்கோம். அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அஃபிஷியல் ஆன்சர் கீயை நம்ம அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நம்ம ஷேர் பண்ணுறோம். நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. அதுக்கு அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா எஸ்பெஷலி இந்த கொஷின் பேப்பர் 10 ஷிஃப்ட் இருக்குல்ல, இதோட கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் 100 ஃபாலோவர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். இன்னும் ரிமைனிங் பீப்புள்ஸ் ஒரு 30 பீப்புள்ஸ் இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த கொஷின் பேப்பரை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம். அதே வாட்ஸ்அப் லிங்க்லேயே நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். இதையும் தாண்டி இன்றைக்கி ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ வந்தாச்சு. இன்றைக்கி ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ வந்த பிறகு உங்களோட மார்க்ஸ் வேரி ஆகுது அப்படின்னா நம்ம லைவ் செஷன்ஸ் வரலான் இருக்கோம். லைவ் செஷனுக்கு பர்டிகுலராக யாரெல்லாம் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வந்து கூகுள் ஃபார்ம் வந்து கொடுப்போம். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கொஷின்ஸ்லாம் இருக்கோ அந்த கொஷின்ஸை அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து லைவ் செஷன்ஸில் அந்த கொஷின்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். அதுக்கோசரம் தான் நம்ம அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ண சொல்லி சொல்கிறோம். ஸோ யாரெல்லாம் அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணியிருக்காங்களோ உங்களுக்கு வந்து பர்டிகுலராக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு லைவ் வேணும் அப்படிங்கிறது ஜாயிண்ட் லைவ் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய லைவ் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஷேர் பண்ணலாம். அந்த வாட்ஸ்அப் லிங்கில் ஷேர் ஆனவுடனே நீங்கள் வந்து கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணி வச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம அப்டேஷன்ஸ் கொடுக்கலாம் லைவ் செஷன்ஸில். சரிங்களா? அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் ஆன்சர் கீ வந்தாச்சு. இந்த ஃபைனல் ஆன்சர் கீழ எஸ்பெஷலி எந்தெந்த ஷிஃப்ட்டுக்கெலாம் உங்களுக்கு ட்ராப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது எந்தெந்த ஷிஃப்ட்டெலாம் நீங்கள் அட்டன் பண்ணாவே உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே ஜான் 22 மார்னிங் ஷிஃப்ட்டு. இந்த மார்னிங் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ராப் கொஸ்டின்ஸே கொடுக்கல. ஸோ ஜான் ஷிஃப்ட்டு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் வந்து 22 ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அவங்க வந்து எல்லா ஆன்சர் கீயும் அதே தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சேஞ்சஸ் எதுவுமே பண்ணலை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜான் 22 செகண்ட் ஷிஃப்ட்டு இதில் வந்து ஒரே ஒரு ட்ராப் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஒரு கொஷின்ஸ் வந்து ட்ராப்பர் கொடுத்துருக்குறாங்க. அதேமே உங்களுக்கு வந்து எம்சிக்யூ டைப்பில் இருக்கிற கொஷின்ஸ்க்கு ஒரு கொஷின்ஸ்க்கு ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பர்டிகுலராக ஜான் 22 ஈவினிங் ஷிஃப்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கொஷின்ஸ்க்கு 4 மார்க்ஸ். அந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி அட்டன் பண்ணினாலும் சரி உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஜான் 23 மார்னிங் ஷிஃப்ட்டு இதுலேயுமே ஃபிசிக்ஸ்க்கு ஒரு கொஷின்ஸ் கொடுத்து ட்ராப் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமெரிக்கல் பேஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஃபிசிக்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நியூமெரிக்கல் பேஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணினாலும் உங்களுக்கு அதுக்கு மார்க்ஸ் வரும். யாரெல்லாம் 23 மார்னிங் ஷிஃப்ட் எழுதினாங்களோ அவங்களுக்கு அந்த கொஷின்ஸ்க்கு மார்க் வரும். அதுக்கடுத்து வந்து 23 ஈவினிங் ஷிஃப்ட்டு. இந்த 23 ஈவினிங் ஷிஃப்ட்டுக்கு உங்களுக்கு வந்து எந்த கொஷின்ஸ்க்கும் ட்ராப் கொடுக்கல. மேக்ஸ் ஆகட்டும் ஃபிசிக்ஸ் ஆகட்டும் கெமிஸ்ட்ரி ஆகட்டும் எந்த கொஷின்ஸ்க்கும் ட்ராப் கொடுக்கல. அதுக்கடுத்து 24 மார்னிங் ஷிஃப்ட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களுக்குமே எந்த கொஷின்ஸ்க்குமே ட்ராப் கொடுக்கல. அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டான ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. அதனால எந்த கொஷினும் ட்ராப் ஆகலை. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 24 ஈவினிங் ஷிஃப்ட்டு. 24 ஈவினிங் ஷிஃப்ட்டுமே உங்களுக்கு வந்து எந்த கொஷின்ஸ்க்குமே ட்ராப் கொடுக்கல. சேமாஸ் என்ன கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கீ இருந்ததோ அதே கொஷின் ஆன்சர் கீ தான் இருக்குது. பட் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களோட ஃபைனல் ஆன்சர் கீயை நீங்கள் உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டுக்கும் இப்போ உங்களுக்கு ஏதாவது வந்து கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா வெரிஃபை பண்ணிங்கன்னா சப்போஸ் 2 கொஷின்ஸ் நீங்கள் வந்து தவறுதல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் ரெடியூஸ் பண்ணியிருந்தாலும் சப்போஸ் இங்கே மார்க்
கொஸ்டின்ஸ் ஆன்சர் சேஞ்ச் ஆயிருந்ததுனால உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ்க்கு 8 மார்க் அப்படிங்கும்போது உங்களோட பர்சன்டேஜ் எங்கேயோ போயிடும் சரிங்களா. அதனால ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து Jan 28 மார்னிங் ஷிஃப்ட். இந்த மார்னிங் ஷிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் MCQ டைப்பில் அவங்க வந்து ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து 28 ஈவினிங் ஷிஃப்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து MCQ டைப்பில் இருக்கிற ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே 4 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்து வந்து 29th மார்னிங் ஷிஃப்ட்டு. இந்த 29th மார்னிங் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் வந்து ட்ராப் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அது MCQ டைப்பு. ஸோ நீங்கள் ஒருக்கா வெரிஃபை பண்ணிக்கோங்க. அந்தந்த ஷிஃப்ட் மாணவர்கள் வந்து உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வச்சு உங்களோட ஆன்சர் கீ வச்சு ஒருக்கா வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து 29th ஈவினிங் ஷிஃப்ட்டு. இந்த 29th ஈவினிங் ஷிஃப்ட்டு லக்கி ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ட்ராப் கொடுத்துருக்காங்க. மேக்ஸில் ஒரு கொஷின், அதே மாதிரி ஃபிசிக்ஸில் ஒரு கொஷின். 2 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி உங்களுக்கு மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுதான் நிலவரம். ஸோ இது ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லாங்க. என்டிஏ வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஃபைனல் ஆன்சர் கீ. இந்த ஃபைனல் ஆன்சர் கீ வந்த பிறகு அவங்க வந்து வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபைனல், இதுதான் உங்களுக்கு டெட் எண்டு. இதுக்கு மேலே எதையுமே செக் பண்ணுறதோ மாற்றுறதோ எதுவுமே முடியாது. அதனால் இந்த ஆன்சர் கீ வச்சு உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வச்சு ஒருக்கா வெரிஃபை பண்ணி உங்களுக்கு இந்த மார்க்ஸ் தான் வருது அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு லைவ் வேணும் அப்படிங்கிறத லைவுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே தான் நம்ம கூகுள் ஃபார்ம் கொடுப்போம். அந்த கூகுள் ஃபார்மை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு லைவ் செஷன்ஸில் உங்களோட கொஸ்டின்ஸ் என்னவோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.